ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டே தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் தடவன செகண்டில் ஒரு முடி கூட வெள்ளை முடி இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பொருளை வந்து ரெடி பண்ணிவிட்டு 6 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவுமே செம்மையாக இருக்கும். குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் இந்த ஆயிலை தலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வெள்ளை முடி இருந்தாலும் செம்மையாக ரிசல்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. சரி, இப்போ வாங்க இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பொருளை சேர்த்து நம்ம இந்த ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இளநரை மற்றும் இல்லை, உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயிலை ஒரு 2வது ட்ரிப்பு தேய்க்கிறப்ப ஃபுல்லாக வந்து ஸ்டாப் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மூலிகையை வச்சு தான் நம்ம இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பொருள் வந்து போட்டால் டோட்டல் முடி பிரச்சனைக்கும் வந்து இளநரையிலிருந்து முடி உதிர்வதிலிருந்து எலிவால் மாதிரி உங்கள் முடி இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா அடர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம், எவ்வளோ நாள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, முடியே வந்து வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு முடி வந்து நல்லா கத்தையாக வளரும். அதுக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆயில் தான். இளநரை வந்து டோட்டலாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். நல்ல கலராக மாறும். வருஷமெல்லாம் உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாக டை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தடவலாம். இப்போ வாங்க இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிலுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு 150 மில்லி ஆயில் எடுக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸ்டீல் பாத்திரமாக எடுத்தாலும் ஓகே, கொஞ்சம் அடிக்கணமாக எடுத்துக்கோங்க. அதிகமாக காய்ச்சுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இரும்பு கடாய் அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனில் நீங்கள் இரும்பு கடாய் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 தேங்காய் எண்ணெய், சரிங்களா, விவிடி கோல்டு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிக்கு வந்து எப்போவுமே நல்ல ஒரு சுத்தமான தேங்காயில் வந்து ரெடி பண்ணி தேய்க்கிறப்ப உங்கள் முடியும் நல்லா வந்து சூப்பராக வளரும். பார்த்திங்கன்னா தெரியும். தேங்காய் வந்து 100 மில்லி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை விட பெஸ்ட்டாக வந்து இந்த செக்கு எண்ணெய், எந்த கலப்படம் இல்லாத செக்கு எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து 3 மாதம் டு 6 மாதம் வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்டர் ஆயில் தான். எப்போவுமே நீங்கள் வந்து விளக்கெண்ணெயை இந்த மாதிரி சேர்க்குறப்ப முடி வந்து வேர்காலிலிருந்து கருமை தன்மை வந்து நல்லா வந்து மாறி கொடுக்கும். நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறையா பேர் வந்து கேஸ்டர் ஆயில் அப்படின்னா தான் தெரியும். இது வந்து நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், சரிங்களா. இது ஒரு 100 மில்லிக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த ஆயில் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்தா பிசு பிசு இருக்குமாக்கா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கடுகு எண்ணெய் தான். இதுவும் அதே மாதிரி தாங்க, 1 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் கடுகு எண்ணெய் உங்கள்கிட்ட கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கடுகு இருக்கு இல்லையா, அதை கூட மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நீங்கள் அதை இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆயில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடுகு எண்ணெயை 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த 3 எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி நம்ம காய்ச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆயிலோட எஃபெக்ட் எதுவுமே பண்ணாது. அலர்ஜி இல்லாமல், அரிப்புத்தன்மை இல்லாமல் உங்கள் ஹேரை வந்து நல்லா கருன்னு வேரில் இருந்து மாற்றக்கூடிய தன்மை இந்த 3 எண்ணெய்க்குமே உண்டு. வெறும் தேங்காய் எண்ணெயை மட்டும் நீங்கள் சேர்க்காம இந்த மாதிரி நம்ம ஆயிலையும் நல்லா பெஸ்ட்டாக சேர்த்துட்டு இது கூட நம்ம பொருள்களை சேர்க்குறப்ப அப்படியே அந்த பலன் வந்து உங்கள் முடிக்கு டோட்டலாக கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். 100% வந்து சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும். ஆயிலை வந்து கருக விடக்கூடாது. ரொம்பவுமே சிம்மில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஆயில் வந்து இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. ரொம்ப சிம்மில் வந்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து நம்ம அப்படியே சூடாகிறப்போ ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒத்த செம்பருத்தி இலை வந்து இருக்கும், ரெட் கலரில் அந்த ஒத்த செம்பருத்தி பூக்குது இல்லைங்களா, அந்த செடியில் இருக்கிற இந்த இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. நரைமுடியாக டோட்டலாக வந்து கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை உங்களுக்கு தூண்டுதல் பண்ணி கொடுக்கும். இது இப்படியே போடாமல் நீங்கள் நல்லா வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி கூட போடலாம். அந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிச்சாச்சு. நல்லா ஒரு 5-6 இலைக்கு மேலே இந்த மாதிரி பொடுசாக பிச்சுட்டு இப்போ இதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க.
அடுத்ததாக நம்ம முடியை எப்போவுமே கருன்னு மாற்றக்கூடிய ஒரு கறிவேப்பிலையை தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது 3 கொத்து அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு நம்ம கறிவேப்பிலையும் வந்து உருவி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து எல்லா ஹேர் ஆயிலையும் நீங்கள் சேர்க்குறப்போ உங்கள் முடியை வந்து நல்லா கத்த மாதிரி வளர வைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆயில் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். முடி வந்து காடு மாதிரி வளர வைக்கும். இளநரைக்கே வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த கறிவேப்பிலை வந்து சேர்த்துருக்கோம். இப்போது வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது பாருங்கள். ரொம்ப சிம்மில் வச்சு ரொம்பவுமே சூதானமாக வந்து காய்ச்சுங்க. இப்போது செம்பருத்தி இலையும் நம்ம கறிவேப்பிலையும் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, பொங்கி வரும். கொஞ்சம் பாத்திரம் பெருசாக வச்சுக்கோங்க. நான் இதே பொங்குதான்னு தெரியல. நான் 100 மில்லி அப்படிங்கிறனால சின்ன பாத்திரம் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும் நல்லா எப்படி பொங்கி வருதுன்ட்டு. ரொம்பவுமே சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். இந்த 2 பொருளுமே ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் மற்ற பொருளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவிட்டு நல்லா தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் எண்ணெயில் போடுங்க. அப்போ தான் வந்து வெடிக்காது. கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருந்தாலும் ஆயில் வந்து வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். அதனால் சுத்தமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இலையெல்லாம் நல்லா கழுவிட்டு ஓரளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சு போடுங்க. போட்டிங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆயிரும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக, அந்த வாசனை பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை வந்து தான் உங்களுக்கு சொன்னேன் நான். எப்போவுமே நம்ம வெந்தயத்தை வந்து சேர்ப்போம் இல்லையா, இன்றைக்கி வந்து வெந்தயத்தோட அந்த கீரையவே வந்து நம்ம வேரோடு சேர்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் சேர்க்குறப்ப உச்சந்தலையில் அரிப்பு, முடி கொட்டுற பிரச்சனை, இளநரை பிரச்சனை, லாங் ஹேர் இல்லை, எங்களுக்கு அடர்த்தி இல்லை அப்படிங்கிற டோட்டலுக்கும் இந்த வெந்தயக்கீரை வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு தரும். இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு காய வச்சதே கிடைக்கும், வாங்கிக்கலாம். எனக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனால நான் இதை ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு உள்ளே போட்டுக்கோங்க. வெந்தயக்கீரையை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்தி ஆயில் காய்ச்சி தேய்க்கிறப்ப நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சந்தலை அரிப்பு வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குதுக்கான்னு சொல்கிறீங்க. நீங்கள் இந்த எண்ணெயை தேய்க்கிறப்ப அரிப்பு நின்று அந்த இடத்துல வந்து சொட்டையாக இருந்தால் கூட முடியை வந்து நல்லா வளர வைக்கக்கூடிய தன்மை இந்த வேரில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை வேரை மட்டும் குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வெந்தயக்கீரையை நீங்கள் சேர்க்குறதுனால வெந்தயத்தை வந்து சேர்க்க தேவையில்லை. இந்த கீரை நல்ல ஒரு கைப்பிடி கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வந்து போட்டு எண்ணெயை காய்ச்சி வச்சுக்கலாம். நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். சூப்பராக இருக்கும் ஆயிலும் தேய்க்கிறதுக்கு. இல்லை கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடியது கற்றாழை தாங்க சேர்க்க போகிறோம். நான் ஃப்ரெஷ் கற்றாழை எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. கற்றாழையை இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. ஒரு தடவைக்கு 5 தடவை கழுவி இப்போ இந்த கற்றாழையை நம்ம அப்படியே இந்த பீஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கற்றாழை போட்ட வரும் பாருங்கள், நல்லா வந்து வெந்து இப்போ நம்ம போட்ட இலைகள் எல்லாமே நல்லா மிதங்கிட்டு வருது. இதை வந்து டோட்டலாக உங்கள் முடியை வந்து உடனே கருப்பாக்கணும், எனக்கு ஒரு 10 நாள் முடி வந்து கருப்பாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஃபைனலாக நம்ம சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து நான் காஞ்ச நெல்லிக்காயாக வாங்கியிருக்கேன். இதை வந்து ஒரு நெல்லிக்காயை பாருங்கள் காஞ்சது 4 வந்து பிரித்து எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சரிங்களா, ஒரு வேளை உங்கள்கிட்ட காஞ்ச நெல்லிக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெல்லிக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேய்ச்சிட்டு வந்தாலே முடி வந்து கருப்பாகும். இப்போ நம்ம இத்தனை பொருளோடு இதை சேர்க்குறப்ப முடி நல்லாவே கருப்பாயிருங்க. இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம சேர்த்தக்கூடியது வேம்பாளம்பட்டை. வேம்பாளம்பட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் முடியை எண்ணெயை வந்து நல்லா கலராக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் எந்த அளவுக்கு கலர் ஆகுதோ அதே மாதிரி உங்கள் முடியை வந்து நல்லா கலர் பண்ணி கொடுக்கும், நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வெள்ளை முடி இருந்தாலும் சரிங்க, அதை வந்து கருப்பாக்கி கொடுக்குற வேலை தான் இந்த வேம்பாளம்பட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். டோட்டலாகவே நம்ம எல்லா பொருளையுமே உள்ளே சேர்த்துட்டோம். உங்களுக்கே தெரியும் அந்த வேம்பாளம்பட்டை போட்டதுக்கப்புறம் அந்த ரெட் சைடு வந்து கலர் வருங்க எப்படி வருதுன்ட்டு.
இப்போ ஃபைனலாக நம்ம இந்த வேம்பாலை பொட்டை போடுறப்ப உங்களுக்கு நரைமுடி வாழ்நாளில் எப்பவுமே வராதுங்க. உங்களுக்கு டை அடிக்கிற பிரச்சனையே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு 2 தடவை இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு வரப்போ நீங்கள் அதிசயத்தை தான் எதிர்பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூலிகை ஆயில் தான். அந்த வேம்பாலம் பட்டை போட்டால் கலர் இந்த மாதிரி வரணும். அதுதான் வந்து ஒரிஜினல் வேம்பாலம் பட்டை. சரிங்களா? போட்ட செகண்டில் கலர் பாருங்கள் எப்படி பிங்க் கலர் அப்படியே மாறி வருது பாருங்கள். சும்மா இப்போ நான் போட்ட 100 மில்லிக்கு நான் போட்ட அளவு வந்து போட்டிங்கன்னா போதும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் நாங்கள் சொன்ன பொருள் எல்லாமே வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வேம்பாலம் பட்டையை கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம போட்ட பொருள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஆயிலை கீழே இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. அதே மாதிரி ஆயில் வந்து இப்படி நீங்கள் ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா ஆயில் இந்த மாதிரி தனியாக அங்கே பாருங்கள் சூப்பர் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி வச்சிங்கன்னா பொருளெல்லாம் வந்து கீழே போயிடும். ஆயில் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு வாசனையை கொடுக்குங்க. நம்ம அந்த வெந்தயத்துக்கு பதிலாக வெந்தய கீரையை வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, சத்துக்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு தலையில் வந்து வேர்க்காலில் கிடைக்கும். இப்போ கீழே இறக்கிடலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் விட்டுறலாங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆயிலை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆயில் வந்து உங்களுக்கு தனியாக அங்கே பாருங்கள் சூடு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இதை உடனே ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் நைட்டு வந்து ஓவர் நைட்டு கூட வச்சுருந்துட்டு நம்ம நெல்லிக்காய் போட்ட பாருங்க நல்லா உப்பி வந்துருக்கு எண்ணெயில் போட்ட செகண்டில். இதில் வந்து நீங்கள் திரும்பவும் ஒரு 100 மில்லி அளவுக்கு ஆயிலை இப்போ இந்த சூடாக இருக்கு இல்லையா, இந்த சூடாக இருக்கிறப்பவே நீங்கள் ஒரு 100 மில்லி ஆயிலை எக்ஸ்ட்ரா ஊற்றி ஊற வச்சிடலாம். 2 நாளைக்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு கலரிங் கொடுக்கும். இப்போ நான் வீடியோக்காக ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஆனாலும் நான் மறுபடியும் அந்த ஆயிலை இதில் வந்து ஊற வைக்க போகிறேங்க. ஊற வச்சாதான் இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நல்லா ஊறுறப்ப இந்த ஆயில் வந்து உங்களுக்கு இன்னுமே கலராக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போது லைட்டாக ஆயிலை மட்டும் நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் அதுக்கப்புறம் கடுகெண்ணெய் சேர்த்துருக்கிற ஃபீல்லாம் சுத்தமாக இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஆயில் வந்து தேங்காய் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நான் மீண்டும் இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா கருகி நல்லா உப்பி போயிருக்கு. இது நல்லா ஊற வைக்கிறப்ப உங்களுக்கு முடி வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும். இது அப்படியே இருக்கட்டும். ஆயிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலரில் தான் நமக்கு ஆயில் வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது. இதில் வந்து அந்த வளவளப்பு பிசுப்பு அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. எப்போது நார்மலாக நீங்கள் தேய்க்கிறீங்களே அந்த ஆயில் மாதிரி இருக்கும். ஆனால் வாசனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜம்முன்னு இருக்குங்க. இந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லும் அதுக்கடுத்து நம்ம அந்த வேம்பாலம் மட்டையோட வாசனையும் செம்மையாக நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஆயில் வந்து தேய்க்கிறப்ப முடியை வந்து நல்லா சிக்கு இல்லாமல் வச்சுக்கோங்க. சிக்கு இல்லாமல் வச்சுட்டு கொஞ்சமாக ஸ்பூனில் கையில் எடுத்து தொடாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டோர் பண்ணோம்னா ஆயில் வந்து கை வைக்காமல் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஆயில் கெடாமல் இருக்கும். அதனால் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக ஸ்பாட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த நரைமுடி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாங் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. எடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரித்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக முடி எடுத்து பிரித்து விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு கொண்டை போட்டுருங்க. ஒரு 1 மணி நேரமாவது ஃபைனலாக தலையை ஊற வைங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு சீயக்காய் ஷாம்பு நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் முடி வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா கருப்பாகவும் அதே மாதிரி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா திக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி தான் டை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஆயிலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பஃபியாக அடர்த்தியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயிலை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க. இது வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.